வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் மேன் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஆதம் சாண்ட்லர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுவும் ஒரு ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆதம் சாண்ட்லர் ஆக்சுவலாக செக் ரிபப்ளிக்கை சேர்ந்தவராக இருப்பார். அந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாட்டாக இவர் வந்து ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணியிருப்பார், ஒரு முக்கியமான ஸ்பேஸ் சீக்ரெட்டை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து ஸ்பேஸில் தனியாக தான் இருப்பாரு. அவரோட மனைவி வந்து இங்க தனியா இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல ஆதம் சாண்ட்லர் ஒரு வித்தியாசமான ஸ்பைடரை சந்திக்கிறார், வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஸ்பைடர். அதுக்கும் ஆதம் சாண்ட்லருக்கும் ஒரு விதமான கான்வர்சேஷன் அப்படின்றது பில்ட் ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவரோட மனைவி வந்து இவரை பிரேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. எதுக்காக அவங்க பிரேக்கப் பண்றாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த மூணாவது பர்சனா வரக்கூடிய இந்த கிரியேச்சர் எப்படி தீர்த்து வைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் த்ரில்லரா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் பார்த்தேன். பட் முழுக்க ஒரு எமோஷனல் டிராமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும். இதுல அந்த ஸ்பைடரை கிரியேட் பண்ண விதம், அந்த ஸ்பைடர் பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எக்ஸைட்டிங்கா தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த ஸ்பைடருக்கும் ஆதம் சாண்ட்லருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே நீட்டா எடுத்திருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வேல்யூஸை தாண்டி இதுல வந்து பிரபஞ்சத்தின் நீதி அப்படின்ற மாதிரியான சில மேட்டரையுமே சொல்லியிருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இந்த படத்துல ஸ்பேஸ் ரிலேட்டடான மேஜிக் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சொல்ல போனா டுவர்ட்ஸ் தி எண்ட் மட்டும் சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. பட் அமைச்ச காட்சிகளை ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த நினைவலைகளை காட்டுற மாதிரியான சில சீன்ஸ் இருக்கும். அதுவுமே மேக்கிங் வைஸ் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஸ்லோவான ஒரு பேஸ்ல தான் போகும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேக்டரை எங்கேஜ் பண்ணி உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்து த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு விதமான எமோஷனல் டிராமா உங்களுக்கு பிடிக்கும் நான் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1.25 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப் லாக் சீன்ஸ் இருக்கே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.